வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போறோம். டாரட் பிரசன்னம் மூலமாக ரிஷப ராசி என்பர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி என்னென்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த பதிவில் நம்ம டாரட் பிரசன்னம்ன்றது பார்த்தீங்கன்னா சில பேர் கேட்குறாங்க, கால் பண்ணி கேட்குறீங்க, டாரட் பிரசன்னம்னா என்ன, எங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்ற. இந்த கார்டில் இருக்கக்கூடிய சித்திரம் மூலமாக நம்ம இந்த பலன்களை கணிச்சு சொல்கிறோம். இந்த இடத்துல கிரகங்கள் சம்மந்தப்படாது. கிரகங்கள் சம்மந்தப்படாமல் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா ஒரு பிரசன்னம் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரியாக தான் இந்த டாரட் பிரசன்னம். இதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி கேட்கறதுக்கு உண்டான ஒரு தெளிவான ஒரு பிரசன்னம் தான். இந்த பிரசன்னத்தில் மூலமாக உங்களுக்கு என்னமாவது ஒரு வரவேண்டிய வருமானங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய ஒரு வேலை வாய்ப்புகள், இந்த மாதிரியாக தடைபட்டு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை நம்ம இதில் கண்டறிய முடியும். இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த ராகு கேது பெயர்ச்சி காலகட்டத்தில் எந்த மாதிரியாக இருக்க போகுதுன்றதை பார்க்கலாம். இந்த பிரசன்னம் பார்க்கும்போது முதல்ல பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு தெய்வத்தினுடைய பிரார்த்தனைன்றது கண்டிப்பாக வேணும். தெய்வ பிரார்த்தனை இல்லாமல் இந்த இடத்துல நம்ம பிரசனம் பார்க்க முடியாது. அதனால நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்கள் ஒவ்வொருத்தருமே உங்களுடைய தெய்வத்தினுடைய பேரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அது குலதெய்வமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மனதுக்கு பிடிச்ச ஒரு தெய்வமாக இருக்கும். மேடம் எனக்கு தெய்வமே பிடிக்காது, என்னுடைய அம்மா அப்பாவை தான் பிடிக்கும் ரொம்ப, அப்படி இருந்தாலும் சரி, யாரை பிடிச்சிருக்கோ அவங்க பேரை போடுங்க. நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, மேடம் நாங்கள் ரிலீஜியஸாக இருக்கிறோம், எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. நீங்களும் உங்களுக்கு உண்டான கேள்விகளை இது தாராளமாக இங்கே பதிவு செய்யலாம். இது கிரகங்கள் சம்பந்தப்பட்டது கிடையாது. ரிஷப ராசி என்பர்களுக்கு இதுதான் ராகு கேது பெயர்ச்சியின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள். இப்போ என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். ரிஷப ராசி என்பர்கள் கடந்த காலத்தில் உங்களுக்கு நிறைய ஒரு வெவ்வேறு பிரச்சனைகளை சந்தித்து அதிலிருந்து வெளிவர முடியாத ஒரு சிக்கலில் மாட்டிட்டு இருக்கிறீங்க. அதாவது சில பேருக்கு பார்த்திங்கன்னா வழக்குகள் இருக்குது, அந்த வழக்குகளுக்கு சரியான தீர்ப்புகள் கிடைக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறீங்க. அது எல்லாமே இந்த காலகட்டம் அந்த தீர்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா யாராவது ஒருவரிடம் நீங்கள் ஒரு அடங்கி இருக்கின்ற ஒரு சூழ்நிலை, இப்போ பெண்களாக இருக்கிறீங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களோடு ஒரு ஒற்று போகாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா வேலையில் இன்னொருத்தருக்கு ஒரு அடங்கி போகின்ற ஒரு சூழ்நிலை. இப்படி அந்த ரிஷப ராசி என்பர்கள் தன்னுடைய சுயமரியாதையை காப்பாற்றி கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருக்கிறீங்க. அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் இதிலிருந்து ஒரு 4 மாதத்திற்குள்ளாக ஒரு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எந்த பிரச்சனைகள்ல இருந்தாலும் சரி, ரிஷபராசி என்பர்கள் மிக கடுமையான பிரச்சனைகள்ல இருக்கிறீங்க. நிறைய பேர் வம்பு வழக்குகள், அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத உங்களுக்கே அந்த பிரச்சனைக்கும் சம்பந்தமே கிடையாது, அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்ல மாட்டிட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராகு கேது பெயர்ச்சி அமைய போகுது. இந்த ராகு கேது பெயர்ச்சி இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரம். ரிஷபராசி என்பர்கள் ஒரு வேலைக்கு போனால் அந்த வேலை கிடைக்க மாட்டேங்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் செய்யலான்னு போனால் அந்த பிஸ்னஸில் நிறைய ஒரு பிரச்சனைகள் உங்களை பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரியாக சில சம்பவங்கள்னால வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கூட ஒரு உதாசீனப்படுத்தக்கூடிய அளவிற்கு இந்த ரிஷபராசி என்பர்கள் மன விரக்தியுடன் இருக்கிறீங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு தனி நபராக ஒரு தலைகுனிந்து நிற்கக்கூடிய ஒரு நிலையில தான் இந்த சிற்பம் வந்திருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தனி நபர் நம்ம ரிஷப ராசி என்பர்கள் யாருமே இல்லாத ஒரு இடத்துல தான் மட்டும் தவித்து கொண்டு இருக்கின்ற ஒரு சூழ்நிலை. உங்களை சுற்றி வாய்ப்புகள் இருக்கு, ஆனால் எதை தேர்ந்தெடுத்து நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு குழப்ப சூழ்நிலையில் இருக்கிறீங்க. இப்போ யாரு கூடயாவது சேர்ந்து இருக்கும்போது அட்லீஸ்ட் நம்ம ஒரு டிஸ்கஷனாவது பண்ண முடியும். நம்ம இதை எடுத்தால் நல்லா இருக்குமா, இதை செஞ்சால் நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு கலந்துரையாடலாவது செய்ய
செய்ய முடியும். ஆனால் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு அந்த மாதிரியான எந்த அமைப்புமே இல்லாமல் நாம் இருக்கக்கூடிய இந்த இடத்துல நமக்கு அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சி வருமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியில் இருக்கிறீங்க. ஒரு முழுமையான ஒரு பிரார்த்தனையை பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ரிஷபராசி என்பவர்கள் உங்களுடைய தெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை செய்கிறீங்களோ அந்த அளவிற்கு இந்த ராகு கேது பயிற்சி உங்களை அறியாமலேயே சில வளர்ச்சிக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். வளர்ச்சி பாதைன்றது கண்டிப்பாக இருக்கு. அந்த பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கு. அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு நிவாரணம் அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கும். ரிஷபராசி என்பர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசமும் நேசமும் மிக்கவர்கள். ஒருத்தர்கிட்ட பேசும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எளிமையோடு பேசுவாங்க. அதே சமயத்தில் மற்றவர்களுக்கு இவர்களை கவரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதாவது இவங்க ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்கன்னா மற்றவர்கள் இவர்களுடைய அழகையும் அடுத்து பார்த்தீங்கன்னா இவர்களுடைய பேச்சையுமே பார்த்தீங்கன்னா கவர்ந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன சொல்கிறாங்க அதை கிரகிக்கிறது அடுத்த கட்ட விஷயம். பட் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்கள் ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களையே உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கடந்த காலத்தில் இந்த மாதிரியான நம்பிக்கை துரோகங்கள் அதிகமாக நடந்திருக்கு. நம்பிக்கை துரோகங்கள்னா நீங்கள் யாரை நம்பி உங்களுடைய பர்சனல் விஷயங்கள் எல்லாத்தையுமே சொன்னீங்களோ அது எல்லாமே போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். தன்னுடைய பர்சனல் விஷயங்கள் எல்லாத்தையுமே கிரகிச்சுட்டு நாமளே ஏமாற்றிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த காலத்துலலாம் இருந்திருக்கும். அதை தான் இந்த கார்டு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு உணர்த்துது. அப்போது நம்ம எப்படி இருக்கணும்? இந்த ராகு கேது பயிற்சியில் நீங்கள் உங்களுடைய சுற்றத்தாரிடம் உங்களுடைய நட்புறவுகளிடம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காதல் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே ரிஷபராசி என்பர்கள் அந்த லவ் ஃபெயிலியர் அப்படின்றது இந்த காலகட்டம் கண்டிப்பாக வரும். அதற்காக எங்களுக்கு காதலே சக்ஸஸ் ஆகாதா அப்படின்ற கேள்வியும் எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா கடந்த ஒரு 6 வருடங்களாக சில பேர் காதல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கலாம். இப்போ நம்ம சக்ஸஸ் ஆகாதுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு அதில் ஒரு விரக்தி ஏற்படலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு அதுக்கு சப்போர்ட்டாக இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இதை ஹேண்டில் பண்ணால் ஒழிய இந்த பிரச்சனைக்கு நீங்கள் வெளியில் நிவர்த்தி காண முடியாது. அதனால் ரொம்ப நட்புறவோடு பழகிறதுல ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய பர்சனல் விஷயங்களை வெளியில் யாரிடத்துலையும் சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா அங்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திருமண தடைகள் இதில் நிறைய பேருக்கு கேள்விகள் என்னவா இருக்கும் நான் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய கேள்விகளையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ண சொல்லியிருக்கிறேன். அப்போ நிறைய பேருக்கு கேள்விகள் என்னவா இருக்கும்? எனக்கு திருமண தடைகள் நீங்குமா? குழந்தை பாக்கியம் ஏற்படுமா? இந்த மாதிரிலாம் கேள்விகள் இருக்கும். ஆனால் நமக்கு வந்த கார்ட்ஸ் எல்லாமே ரிஷபராசி என்பர்களுக்கு நிறைய தடைகளை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த தடைகளில் சில நிவர்த்திகள் உங்களுக்கு 3 மாதத்தில் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த நிவர்த்தி கிடைச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு தீர்வுன்றது கண்டிப்பாக இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக நடக்க போகுது. இந்த காலகட்டம் நிறைய வாய்ப்புகள், நான் சொன்ன மாதிரி வாய்ப்புகள் உங்களை தேடி காத்துட்டு இருக்குது. அந்த வாய்ப்புகளை சரியான விதத்தில் பயன்படுத்துங்க. உங்களுடைய தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு பயன்படுத்துங்க. அந்த இடத்துல எந்த விதமான தவறும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. இந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய அன்புல நிறைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். தன்னுடைய மனைவி இப்படி இருக்கணும், தன்னுடைய கணவர் இப்படி இருக்கணும், இப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா அதனுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் குறைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. வாய்ப்புகளை
வேலையிலையும் சரி, தொழிலையும் சரி, வெளிநாட்டு சந்தர்ப்பங்களிலும் சரி நீங்கள் அதிகமாக பயன்படுத்தும் போது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வெற்றிகள் ஏராளமாக இருக்கும். அடுத்து மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டும் முதல்ல முடிக்கிறதுக்கு வழியை பாருங்க. என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும், இப்போ கடன் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அந்த கடனை எப்படி தீர்க்கலாம் அப்படின்ற ஒரு வழிமுறைகளை கண்டுபிடிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது விவகாரம், அதாவது விவாகரத்து வழக்குகள், ஏதாவது வழக்குகள் இருக்கு அப்படின்னா அந்த வழக்குகளை எப்படி சமாதானப்படுத்துவது, அந்த வழக்குகளுக்கு எதிராக நிற்காம அந்த வழக்குகளை எப்படி நம்ம தீர்வு காண்பது அப்படின்றது பண்ணிட்டீங்கன்னாலே இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மிக பெரிய அளவு ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இதெல்லாமே நம்ம டாரட் பிரசன்னம் மூலமாக, இப்போ இந்த பிரசன்னத்தின் மூலமாக உங்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறோம். இதில் கிரகங்களின் ஒரு எந்த விதமான ஒரு இடையூறும் கிடையாது. அதனால இது வந்து முழுமையான ஒரு பிரசன்ன ஜோதிடம் தான். இந்த மாதிரியான ஒரு டாரட் பிரசன்னம் உங்களுக்கு லைஃப்ல பார்க்கணும், ஏதாவது ஒரு கேள்விகள் இருக்கும். எனக்கு எப்போ குழந்தை பிறக்கும், எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும், நான் எப்போ வெளிநாடு செல்வேன், என்னுடைய எக்ஸாமில் நான் பாஸ் ஆகிடுவேனா, இந்த மாதிரிலாம் கேள்விகள் இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி இப்படி பேர் வைக்கணும், ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விரும்புகிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டிங்கன்னா அதுக்குண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.